ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? லாக்டவுனில் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கிறிஸ்பியாக தென் ஜூஸியாக வீட்டிலையே ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் இங்கே போஸ்ட் பண்ணுங்கள். ஃபைன். ஜிலேபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸ் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். சின்ன பவுலில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அதுக்கப்புறம் அதே பவுலில் 100 மில்லி கர்டு தயிர் எடுத்துக்கோங்க. தென் ஒரு சிட்டிகை உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் எதுக்காகனா ஃபுட் கலரிங்க்கு பதிலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் ஹெல்த் வைஸ் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம ஜிலேபியை நல்லா கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக தான் இந்த வறுக்காத ரவை சேர்க்குறோம். ஸோ அதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பக்கம் ஒரு 1/2 அன் ஹவர் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜிலேபி போடுறதுக்காக சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 or 1.5 கப்பு அந்த கோதுமை எடுத்தோம் இல்லையா, அந்த கப் அளவுக்கே ஒரு கப்பு இல்லை 1.5 கப்பு சர்க்கரை போட்டுட்டு, தென் 1.5 கப்பு நீங்கள் சர்க்கரை எடுத்திருந்தீங்க அப்படின்னா 1 கப் தண்ணி ஊற்றுங்க. இல்லை 1 கப்பு சர்க்கரை தான் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கப்லேருந்து 1/2 கப்லேருந்து ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கொதிக்கிற டைம்லேயே கொஞ்சம் ஏலக்காவை பொடி பண்ணி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஜஸ்ட்டு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அதை மட்டும் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட எலுமிச்சம்பழம் சேர்க்கலாம். சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு பாகு கெட்டியாகாமல் இருக்கும். நான் அது ஆட் பண்ணலை, பட் ஓகேவாக தான் இருந்தது, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ நம்ம ஜிலேபி செய்ய போகிறோம். ஜிலேபி செய்கிறதுக்கு உங்ககிட்ட சாஸ்கேன் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கர்டு இருந்த அந்த கவரையே கட் பண்ணிவிட்டு அதுலேயே தான் ஜிலேபி செஞ்சேன். நீங்கள் ஈவன் பால் கவர் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லுமே அந்த மாவால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை நம்ம நிரப்பணும். ஸோ அந்த மாவை எடுத்து அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த கவரில் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கவருக்குள்ளே போடணும். ஓகே, இப்போ அந்த கவருக்குள்ளே போட்டுட்டு மேலே ரப்பர் பேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் சின்னதாக போட்டு எடுக்கலாம், இல்லை பெருசாகவும் போடலாம். நான் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி நல்லா பெருசாக ஜிலேபி போட்டு எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறினோன்னே சர்க்கரை பாகில் போட்டு எடுத்தால் சூடான சுவையான கிறிஸ்பியான ஜிலேபி ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தியானதான். பிகாஸ் நம்ம மைதா மாவில் செய்யல, கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம். தென் ஃபுட் கலர்ஸ் எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல, எல்லாமே ஹெல்த்தி தான். ஸோ வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.